ஹாய் ட்ரோல்ஸ். இன்னைக்கு நான் 2022 ரிலீஸ் ஆன ஃப்ரம்ன்ற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த சீரிஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. 10க்கு 9 பேருக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோல சீசன் 1ஓட கதையை முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா அடர்ந்த காட்டுல மறைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. வெளியே பார்க்க ரொம்ப அமைதியான ஊர் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கர ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஈவினிங் முடிஞ்சு இருட்ட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அந்த டவுனோட ஷெரிஃபான பாய்ட் ஸ்டீவன் அப்படின்றவரு கையில ஒரு பெல் எடுத்துக்கிட்டு அந்த டவுன் ஃபுல்லா அதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பெல்ல அடிக்க ஆரம்பிச்சதும் டவுன்ல இருக்கிற எல்லாரோட ரியாக்ஷனும் மாறிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஷுவலா பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. கதவை லாக் பண்றாங்க. ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம் கூட வெளியே நிக்க யாருக்குமே தைரியம் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு அப்போ புரியாது. ஒவ்வொரு வீட்டு வாசப்பக்கத்துலயும் ஒரு வித்தியாசமான கல்லு தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு டாலிஸ்மன் பேரு. அந்த கல்லுல சில புரியாத சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த கல்லு எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதே நேரத்துல டவுன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற சாரா மேயர்ஸ் அப்படின்ற பொண்ணு அங்க சாப்பிட்டுட்டு இருக்க கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயும் டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு அவசரப்படுத்துறா. அதை கேட்டதும் எல்லாரும் பாதி சாப்பாட்டோடவே எழுந்து பில்லு கூட கொடுக்காம சீக்கிரமா வெளியே கிளம்பி போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லயும் அந்த டாலிஸ்மன்ற கல் இருக்கு. அதோட அங்க ஒரு பழைய ஜூக் பாக்ஸ் இருக்கு. திடீர்னு யாருமே டச் பண்ணாம அது தானாவே ஒரு பாட்டை பிளே பண்ண ஆரம்பிக்குது. அந்த பாட்டுல ஒரு லைன் வருது, we will meet before your time is due அப்படின்னு. உனக்கு சாகர நேரம் வரத்துக்கு முன்னாடியே மரணம் உன்னை தேடி வந்திருக்குன்னு பொருள் இருக்கு. இந்த ஒரு லைனே அடுத்து நடக்க போற சம்பவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள பாய்டு பெல்ல அடிச்சுக்கிட்டே டவுன் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு சேஃபா போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. பெல் சவுண்ட் கேட்டதும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கதவை லாக் பண்ணிட்டு அந்த டாலிஸ்மன் கல்லு சரியான இடத்துல இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. கடைசியா பாய்டு ஒரு பில்டிங் குள்ள போறாரு. முன்னாடி அது போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் இப்ப அதை போலீஸ் ஸ்டேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுனோட ஷெரிஃப் இவர் தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மட்டும் இல்ல, இந்த டவுன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தலை கீழா மாத்த போற ஒரு சம்பவம் நடக்க போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதுல 96 days without incident அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்ததும் நமக்கு அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா அதோட ஆன்சரை இப்ப நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு கிளியரா புரியுது. இந்த டவுன்ல இருக்க எல்லாரும் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் கதவை நல்லா லாக் பண்ணிக்கிறாங்க. நைட்டு அவங்கள பயமுறுத்துது. ஏன் பயமுறுத்துது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதே நேரத்துல டவுன்ல இருக்கிற ஒரு பாரை அந்த கடையை நடத்துறவரு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பிராங்க்னு ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு புல் போதையில சேர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். பார் ஓனரு எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவன் எழுந்துக்கவே இல்லை. கடைசியில இவனை வீட்டுக்கு இனிமே அனுப்ப முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம பாரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்க பிராங்கோட வீட்டுல அவனோட ஒய்ஃபும் அவனோட குட்டி பொண்ணும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிட்டே போகுது. ஆனா பிராங்க் வீட்டுக்கு வரவே இல்லை. இனிமேவும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவங்களும் கதவு நல்லா லாக் பண்ணிட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. மத்த வீட்டுல இருக்கிற மாதிரியே இவங்க வீட்லயும் அந்த டாலிஸ்மன் கல்லு தொங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிடுது. அந்த டவுன் ஃபுல்லா அமைதி ஆயிடுது. வெளியில யாருமே இல்ல. அந்த குட்டி பொண்ணு மேல பெட்ரூம்ல தனியா இருக்கும் போது திடீர்னு ஜன்னல் வெளியே இருந்து யாரோ டொக் டொக்னு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயத்தோட யாருன்னு கேக்குறா. அதுக்கு வெளியே இருந்து ஒரு பாட்டி மாதிரி தெரியற உருவம், நான் தான்மா உன் பாட்டி அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி பொண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன் பாட்டியா? ஆனா நீங்க என் பாட்டி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா பாட்டினா பாட்டி தானே, வெளியே ரொம்ப குளிருது, ஜன்னல கொஞ்சம் திறமா, நான் உள்ள வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சாந்தமா பேசுது. அந்த குட்டி பொண்ணு யாருக்காகவும் ஜன்னலை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பாட்டி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ திறமா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனசை மாத்த ட்ரை பண்ணுது. கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா கீழே இருந்து மேல வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு ஜன்னலை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. இத பார்த்து அந்த அம்மா பயங்கரமா கத்துறாங்க, வேண்டாம் ஜன்னலை திறக்காத. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜன்னல் ஓபன் ஆன அடுத்த செகண்டே வெளியே நின்னுட்டு இருந்த அந்த பாட்டியோட முகம் மொத்தமா மாறிடுது. கொடூரமான மனுஷ மாதிரியே இல்லாத ஒரு ஜந்து மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு சில செகண்ட்ஸ் தான். அந்த ஜந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அம்மாவையும் அந்த குட்டி பொண்ணையும் கொடூரமா கொன்னுடுது. அப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இந்த டவுன்ல நைட் ஆன உடனே மனுஷங்க மாதிரி தெரிகிற சில பயங்கரமான ஜந்துக்கள் வெளியே சுத்திட்டு இருக்கு. அதுங்க பேசுதுங்க, சிரிக்குதுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நடிக்குதுங்க. ஆனா அதுங்களோட கோல் ஒன்னே ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியே வர வச்சு கொள்றது. அதனாலதான் இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே நைட் ஆனதும் ஜன்னலையும்
கதவையும் சாத்திக்கிட்டு அந்த டாலிஸ்மன் கல்லை எடுத்து செவுத்துல வச்சு உள்ள போறாங்க. அந்த கல்லு இருக்கிற வரைக்கும் அந்த ஜந்துக்களால உள்ள வர முடியாது. கதவை திறந்தா போதும், அது அவங்களோட கடைசி நைட்டா மாறிடும். மறுநாள் காலையில போதை தெளிஞ்ச பிராங்க் எதுவுமே தெரியாம வீட்டுக்கு நடந்து வரான். ஆனா தூரத்துல இருந்தே வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரௌடு நிக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் நிக்கிறத பார்த்த பிராங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம பதறிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போறான். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஷெரிஃப் பாய்டு வெளியே வந்து பிராங்க பார்த்ததும் சம கோவத்துல அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜன்னல் எல்லாத்தையும் ஆணி அடிச்சு வைக்க சொல்லியிருந்தல, அதை கூட நீ பண்ணல. அதுவும் நைட்டு வீட்டுக்கு வராம எங்க போய் குடிச்சிட்டு இருந்த? 96 நாளா எந்த இன்சிடென்ட்டும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. நீ பண்ண ஒரு தப்புக்கு என்ன விலை கொடுத்துருக்கன்னு வா, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை மேல கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் பார்த்த பிராங்குக்கு உலகமே இருண்டு போச்சு. அவனோட ஒய்ஃபும் அவனோட குட்டி பொண்ணும் அந்த ஜந்துக்களால ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சீனை பார்த்த உடனே பிராங்க் மொத்தமா உடஞ்சு போயிட்டான். அழுது மனசெல்லாம் உடஞ்சு போய் என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அப்படியே உட்காந்துட்டான். பாய்டுக்கு அவன் மேல அந்த கோவம் கொஞ்சம் கூட குறையல. உன் அலட்சியத்தினால தான் 2 உயிர் போயிடுச்சு, இதுக்கு பனிஷ்மெண்டா நீ லாக்அப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிராங்க் அரெஸ்ட் பண்ண முடிவு பண்றான். வீட்டை விட்டு வெளியே வர நேரத்துல பாய்டோட கண்ணுல ஒரு விஷயம் படுது. வீட்டு வாசல்ல தொங்கிட்டு இருந்த டாலிஸ்மன் இப்போ கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்ததும் பாய்டு அந்த கல்லை சேஃபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரைட்டா ஒரு மேன்ஷனுக்கு போறான். அங்க டானான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட என் பையனை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறான். இப்பதான் நமக்கு அந்த மேன்ஷனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. இந்த டவுன்ல 2 கம்யூனிட்டி இருக்கு. ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க டவுன் மக்கள், இன்னொன்னு இந்த மேன்ஷன்ல சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்ற மக்கள். இவங்க 2 பேருக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல, தனித்தனியா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாழ்றாங்க. பாய்டு மட்டும் டவுன்ல இருந்தாலும் அவனோட பையன் இந்த மேன்ஷன்ல தான் ஸ்டே பண்றான். அதனால தான் அவனை பார்க்க வந்திருக்காரு. பாய்டு பையனை பார்க்கும்போது அவன் அப்பா முகத்தை பார்க்க கூட விரும்பல, பேசாம அமைதியா நிக்கிறான். பாய்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து ஒரு அம்மாவும் ஒரு குட்டி குழந்தையும் செத்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஃபியூனரல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் ரொம்ப கேஷுவலா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். இந்த ரியாக்ஷனை பார்த்த பாய்டுக்கு ஷாக்கு. என்னடா இப்படி பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேக்குறாரு. உடனே அவனோட முகம் மாறிடுது. எனக்கு வருத்தம் இல்லையா? உங்களுக்கு தான் வருத்தம் இல்ல, நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. ஆனா நான் என்னைக்கும் மறக்கல, நீங்க பண்ணது இன்னைக்கும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படின்னு கோவமா சொல்றான். ஆனா இவன் எதை பத்தி சொல்றான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப நம்மளுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியர், பாய்டுக்கும் அவன் பையனுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் கதை அப்படியே வேற ஒரு ஃபேமிலி பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. ஜிம், அவரோட ஒய்ஃப் டாபிதா, அவங்களோட பசங்க பெரிய பொண்ணு ஜூலி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஈத்தன். இந்த 4 பேரும் ஒரு ஆர்வி வேன்ல ஜாலியா ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க போற வழியில ஒரு பெரிய மரம் விழுந்து அவங்க போற வழியை பிளாக் பண்ணிடுது. ஜிம் வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சுன்னு பார்க்க வெளியே இறங்குறாங்க. அப்போதான் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. முதல்ல ஒரு காக்கா வந்து அந்த மரத்து மேல உட்காருது. இன்னும் அடுத்த சில செகண்ட்ஸ்ல 2, 3 அதுக்கப்புறம் 10 இப்படியே நிறைய காக்காங்க ஒன்னு சேர்ந்து வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சீனை பார்க்கவே ஏதோ சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஜிம்முக்கும் அதே ஃபீல் இருந்ததுனால சரி நம்ம வந்த வழி க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம யூ டர்ன் எடுத்துட்டு வந்த வழியிலே திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். ஜிம்மும் அவன் ஃபேமிலியும் சரி வந்த ரூட்லயே திரும்பி போலான்னு டிசைட் பண்ணிட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு டவுனுக்குள்ள வந்து சேர்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல மார்னிங் செத்து போன அம்மா பொண்ணுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு ஆர்வி வேனு டவுனுக்குள்ள வர்றத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஐயோ புது ஃபேமிலி வந்திருக்காங்க, நடக்கிறது எல்லாத்தையும் இவங்களுக்கு சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா பாய்டு உடனே இப்ப சொன்னா நம்ப மாட்டாங்க, முதல்ல அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தத்துறாரு. பாய்டு போய் ஜிம்மு கிட்ட என்ன சார் எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஜிம்மும் நாங்க வழி தவறி வந்துட்டோம், இந்த டவுனை விட்டு வெளியே போற வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பாய்டு ரொம்ப சாதாரணமா அதோ தெரியுது அந்த ரோட்லயே ஸ்ட்ரைட்டா போங்க, டவுனை விட்டு வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு மறுபடியும் வேனை எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா சில நிமிஷத்துக்குள்ள திரும்பியும் அதே டவுனுக்குள்ள வண்டி போகுது. ஜிம்முக்கு இப்போ செம கன்ஃபியூஷன், இது எப்படி பாசிபிள், ஸ்ட்ரெயிட் ரோட்ல தான் போறோம், ஒரு டர்ன் கூட எடுக்கல, அப்புறம் எப்படி திரும்பி திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ ரோட் சைட்ல நடந்து போயிட்டு இருந்த சாராவை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ இந்த டவுனை விட்டு வெளியே போற வழி எது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சாரா அவன் பேச்சியே காதுல வாங்காம ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நடந்து போயிடுறான். ஜிம்மோட கன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாகுது. இதெல்லாம் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்த பாய்டு சரி இப்ப சொன்னாதான் இவங்க நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ஜிம்மு மறுபடியும் வேனை எடுத்துட்டு டவுனுக்குள்ள வரும்போது பாய்டு ஆல்ரெடி டயரை பஞ்சர் பண்ற ஸ்பைக்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ண வேற வழியே இல்லை. ஆனா அதே
அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு காரு ரொம்ப ஸ்பீடாக வருது. ஜிம்மு சடனாக அதை பார்த்த பயத்தில் ஸ்டேரிங்கை திருப்பிடுறான். கண்ட்ரோல் போயிடுது. ஆர்வி ஸ்ட்ரைட்டா ரோட விட்டு வெளியே போய் காட்டுக்குள்ள இருந்த மரத்துல பயங்கரமா மோதி நிக்குது. செம ஆக்சிடென்ட். அந்த கார்ல 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து காயத்தோட டவுன் வரைக்கும் நடந்து வந்து, ப்ளீஸ் அங்க ஒரு ஆர்வி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்னு பாய்டு கிட்ட சொல்லிட்டு மயங்கிட்டுறாரு. பாய்டு உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு தான் டீமோட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஸ்பீடா கிளம்பிடுறாரு. கார்ல இன்னும் ஜேடுன்னு ஒருத்தன் இருக்கான். ஆனா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது ஜிம்மோட ஃபேமிலி தான். ஆர்வி மொத்தமா சைடுல கவுந்து கிடக்குது. பாய்டு உடனே உள்ள போய் எல்லாரையும் வெளியே இழுக்க ட்ரை பண்றான். நல்ல வேலையா யாருக்கும் பெருசா எதுவும் ஆகல. ஆனா சின்ன பையன் ஈத்தனோட கால்ல ஒரு இரும்பு கம்பி குத்திட்டு இருக்கு. அவன் ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்குறான். கரெக்டா அப்போதான் டவுன் டாக்டர் கிறிஸ்டி அங்க வந்து சேர்றாங்க. அவங்க ஈத்தனை பார்த்துட்டு இவனை இப்பயே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம், இவனை இப்ப மூவ் பண்றதுக்குள்ள நைட் ஆயிடும். நைட் ஆனா அதுங்க வந்துடும். அப்போ பாய்டுக்கு ஒரு ஐடியா வருது. மார்னிங் செத்து போன ஃபேமிலி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டாலிஸ்மனை பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து இந்த ஆர்விக்குள்ள மாட்டினா இது ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஜிம்மோட ஒய்ஃப் டாபிதாவையும் பொண்ணு ஜூலியையும் சேஃபா டவுனுக்கு அனுப்பணும். பாய்டு அவங்களுக்கு நைட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், நீங்க 2 பேரும் இப்போ உடனே டவுனுக்கு போங்க, ஈத்தனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா டாபிதா என் பையனை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. கடைசியில ஜிம்மு கன்வின்ஸ் பண்ணிட்டு நீயும் ஜூலியும் முதல்ல போங்க, நான் ஈத்தன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப ஆர்விக்குள்ள இருக்கிறது பாய்டு, டாக்டர் கிறிஸ்டி, ஜிம்மு, காயத்தோட இருக்கிற ஈத்தன் 4 பேர் மட்டும். இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல காயம்பட்டவனை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க சாரா அவனை அமைதியா பார்க்க வரா. இவனுக்கு ஒன்னும் புரியல. சாரா அவனை பார்த்து இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் அப்படின்னு காமா சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஸ்கைல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அவனோட கழுத்துல குத்திடுறா. ஒரே ஒரு குத்து, அவ்வளவுதான். அவன் ஸ்பாட்லயே செத்துடுறான். இதை பார்த்த நமக்கு சாரா மேல இன்னும் பெரிய சஸ்பிஷன் வருது. இந்த பாய்டு அந்த டாலிஸ்மனை ஆர்விக்குள்ள தொங்க விடுறான். அதே நேரத்துல டாபிதாவும் ஜூலியும் டவுனை நோக்கி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா பாய்டு முன்னாடி வச்சிருந்த ஸ்பை ட்ரிப் அவங்க கார்ல மாட்டிக்குது. டயர் மொத்தமா பஞ்சர் ஆயிடுது. இப்போ கார்ல போக முடியாது. நடந்து டவுனுக்கு போனா அதுக்குள்ள கண்டிப்பா இருட்டிடும். அப்போ பக்கத்துல இருக்கிற காலனி ஹவுஸை பார்த்து முதல்ல அங்க ஓடலாம் அப்படின்னு 2 பேரும் உயிரை காப்பாத்திக்க வேகமா ஓடுறாங்க. இங்க ஆர்விக்குள்ள கிறிஸ்டி ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ வெளியே யாரோ நடக்கிற சத்தம், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் பேச்சு. பாய்டு விண்டோ வழியா பார்த்ததும் அவரோட முகம் சீரியஸ் ஆயிடுது. அந்த ஜந்துக்கள்லாம் வந்துருச்சு. மனுஷங்க மாதிரியே தெரிஞ்சாலும் அவங்க மனுஷங்க இல்ல. பாய்டு அதை இக்னோர் பண்ணிட்டு ஈத்தனோட உயிரை காப்பாத்துறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஆனா ஜிம்முக்கு வெளியே இருந்து குரல் கேக்குது. ஹலோ, எல்லாரும் ஓகேவா? ஹெல்ப் வேணுமா? டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுதுங்க. ஜிம்மும் நிஜமாவே ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு நம்பி டோரை ஓபன் பண்ண போறான். கரெக்டா அந்த செகண்ட்ல பாய்டு அவனை பிடிச்சி நிறுத்துறாரு. ஜிம், வெளியே இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வரல, அவங்க எல்லாம் நைட் கிரீச்சர்ஸ், நைட்ல மட்டும்தான் வெளியே வருங்க, இவங்களை நம்பி டோரை ஓபன் பண்ணா அதுதான் நம்மளோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கையில இருந்த டாலிஸ்மனை காட்டி நம்ம ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருந்து இந்த டாலிஸ்மன் இருக்கிற வரைக்கும் அவங்களால உள்ள வர முடியாது, ஆனா டோரை நம்ம திறந்தா உள்ள வந்துடுங்க அப்படின்னு எல்லா உண்மையும் ஜிம்மு கிட்ட சொல்றான். இதே நேரத்துல டாபிதாவும் ஜூலியும் காலனி ஹவுஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போய் சேர்றதுக்குள்ள நைட்டு மொத்தமா இருட்டிடுது. நைட் ஆன உடனே அந்த நைட் கிரீச்சர்ஸ் டாபிதாவையும் ஜூலியவும் சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. உயிர் பயத்துல 2 பேரும் ஓடி வந்து காலனி ஹவுஸோட டோரை தட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க கத்துறாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன். வெளியே இருக்கிறது நிஜமாவே மனுஷங்க தானா இல்ல அந்த ஜந்துக்கள் தான் நாடகம் போடுதா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து அவங்க பயத்துல கதறத பார்த்து இவங்க நிஜமாவே மனுஷங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே டோரை ஓபன் பண்ணி 2 பேரையும் உள்ள இழுத்துட்டு அதே வேகத்துல மறுபடியும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த காலனி ஹவுஸோட லீடர் டானா. அவங்க ஃபாலோ பண்ற ரூல் என்னன்னா, புதுசா யார் வந்தாலும் முதல்ல கொஞ்ச நேரம் அவங்கள கட்டி வச்சிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, ஷாக்ல இருக்கிற சில பேரு பேனிக் ஆகி டோரை ஓபன் பண்ணிடுவாங்க. அதனால மொத்த காலனி ஹவுஸோட உயிர் ஆபத்துல போயிடும். அதனாலதான் டாபிதாவையும் ஜூலியையும் தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இது என்ன ஊரு, என்ன நடக்குது, இவங்க எல்லாம் யாரு? கேள்வி மேல கேள்வி.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டானா வந்து டாபிதாவோட கட்டை அவுத்துட்டு அமைதியா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த டவுனுக்குள்ள மாட்டினீங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாட்டிருக்காங்க. எல்லாரும் வேற வேற இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க. ரோட்ல ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கும், மேல காக்காங்க சுத்திட்டு இருந்திருக்கும். யூட்டர்ன் எடுத்துட்டு திரும்ப வரும்போது இந்த டவுனுக்குள்ள வந்து மாட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த டவுனை விட்டு வெளியே போக முடிஞ்சிருக்காது, கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நைட் ஆன உடனே மனுஷங்க மாதிரி உருவத்தையும் வாய்ஸையும் மாத்திக்கிற சில கிரீச்சர்ஸ் வெளியே வருவாங்க. அவங்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனா டோரை ஓபன் பண்ணா அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்லனா காலனி ஹவுஸ் மாதிரி க்ளோஸ்ட் பிளேஸ்க்குள்ள இருக்கணும். முக்கியமா டாலிஸ்மன் இருக்கணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டாபிதாக்கு இது கனவு இல்ல நிஜம்னு புரிய ஆரம்பிக்குது. இங்க ஜூலிய தனியா ஒரு ரூம்ல கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அங்க விக்டர் தான் ஒருத்தர் வராரு. கொஞ்சம் வயசான ஆளு, பார்க்கவே ரொம்ப கிரீப்பியா இருக்காரு. அவர் பேசுற ஸ்டைலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால ஜூலிக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்திமா அங்க வரா. அவ பாய்டோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஜூலி கிட்ட ரொம்ப பொறுமையா இந்த டவுன்ல என்ன நடக்குது, காலனி ஹவுஸ்னா என்ன, நைட் கிரீச்சர்ஸ்னா என்ன எல்லாத்தையும் புரிய வைக்கிறா. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவனை ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கொன்ன சாரா தனியா உட்காந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. என்னால முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு கதறா. ஆனா அவ காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அததான் சாரா கேக்குற மாதிரி இருக்கு. கடைசியில சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போகும்போது ஹாஸ்பிட்டல் டோரை ஓபன் பண்ணிட்டு போயிடுறா. அதான் பெரிய தப்பு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜந்துக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுது. அங்க இருந்த நர்ஸ், கென்னியோட அப்பா, இப்படி பல பேரை கொடூரமா கொன்னுடுது. இதுக்கு மொத்த காரணமும் சாரா தான். சாரா வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இருக்கா. அங்க அவ தம்பி நேத்தன் வரான். சாராவோட ட்ரெஸ்ல இருக்கிற ரத்த கரையை பார்த்துட்டு சாரா என்ன ஆச்சு அப்படின்னு பயத்தோட கேக்குறான். அப்போ சாரா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறா. என் காதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, அதுதான் இதெல்லாம் என்ன பண்ண சொல்லுது. அதை சொன்னதை நான் பண்ணா நம்ம ரெண்டு பேரையும் இந்த டவுன்ல இருந்து வெளியே அனுப்பிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கு. நேத்தனும் அதை நம்பிடுறான். நம்ம அக்கா நம்ம நல்லதுக்காக தான் பண்றான்னு சொல்லி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடுறான். அதே நேரத்துல வேன்ல இருக்க டாக்டருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. கனவுல ஜிம்மு டாலிஸ்மேனை கீழே வச்சிடறான். அடுத்த செகண்ட் விண்டோவை உடைச்சிட்டு ஒரு ஜந்து வேனுக்குள்ள நுழைஞ்சு ஈத்தனை பிடிக்க வருது. கரெக்டா அப்போ டாக்டர் கிறிஸ்டி பயந்து எழுந்துக்கிறாங்க. அப்போதான் புரியுது இதெல்லாம் கனவுதான் அப்படின்னு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் வெளிச்சம் வந்ததுனால வெளியே வர்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஈத்தனோட கண்டிஷனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அவனை கூட்டிட்டு டவுனுக்கு வராங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் டோர் ஓபனா இருக்கிறத பார்த்ததும் எல்லாருக்குமே ஷாக். உள்ள போய் பார்த்தா ஒரே ரத்தம், உயிரோட யாருமே இல்ல. அந்த ஜந்துக்கள் உள்ள இருந்த எல்லாரையும் கொன்னுடுச்சு. இத பார்த்து கென்னி ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அவன் அப்பாவுக்கு இப்படி ஒரு சாவு வந்துருச்சேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். கென்னி பாய்டோட ரைட் ஹேண்ட் மாதிரி. பாய்டுக்கும் இந்த லாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஆபீஸுக்கு போய் வெளியே இருந்த போர்டை பாக்குறான். 96 days without incident அப்படின்னு எழுதி இருந்ததை அமைதியா அழிச்சிட்டு உள்ள போயிடுறான். ஏன்னா 96 நாள் அமைதியா இருந்த டவுன்ல 2 நாள் பெரிய சம்பவம் நடந்து அதை மொத்தமா மாத்திருச்சு. இங்க அந்த குட்டி பையன் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டான். ஜூலி அவனை நார்மல் மூடுக்கு கொண்டு வர கதையெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. ஆனா ஈத்தனோட கவனம் வேற இடத்துல இருக்கு. அவன் ஜன்னல் வெளியில எதையோ பார்த்துட்டு இருக்கான். வெளியே யாருமே இல்ல. ஆனா அவன் கண்ணுக்கு மட்டும் ஒரு சின்ன பையன் தெரியறான். அவன் ஈத்தனை பார்த்து வாயில விரல வச்சு அமைதியா இரு அப்படின்னு செய்கை காட்டுறான். இதை பார்த்து நமக்கு டவுட் வருது, இதுவும் அந்த ஜந்துக்கள்ல ஒண்ணா? ஆனா அது எப்படி முடியும்? அந்த ஜந்துக்கள் நைட்ல மட்டும் தானே வரும். அப்போ அந்த பையன் யாரு? இந்த மிஸ்ட்ரிக்கு ஆன்சர் போக போக தான் தெரியும். தென் இப்படி ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிறதுக்கு காரணமான ஆக்சிடென்ட் ஒரு காரால நடந்துச்சு. அந்த கார்ல 2 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தனை சாரா ஆல்ரெடி கொன்னுட்டா. இன்னொருத்தவன் பேரு ஜேடு. ஆக்சிடென்ட் நடக்கும் போதே ஃபுல் போதையில இருந்திருக்கான். இப்போதான் போதை தெளிஞ்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். டானா அமைதியா இந்த டவுனை பத்தியான மொத்த உண்மையும் சொல்றா. ஆனா ஜேடுக்கு இதெல்லாம் காமெடி மாதிரி தெரியுது. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் போதையில இருக்கும் போது என்ன இங்க கொண்டு வந்திருக்கீங்க, இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகணும், அதான கேமு அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அவனுக்கு அப்ப தெரியாது இது கேம் இல்லைன்னு. ஜேடுக்கு இன்னும் இதெல்லாம் நிஜம்னு நம்பிக்கை இல்ல. சரி சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கேம்ல இருந்து எப்படி வெளியே போறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்காம ஸ்ட்ரைட்டா வெளியே கிளம்பிடுறான். அப்போ ரோட்ல ஒரு லேடி சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேடு அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஹலோ கேரக்டர் கொஞ்சம் சைக்கிளை கொடுங்க, இந்த லெவல் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு செம கான்பிடென்ட்டா பேசிட்டு அந்த சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு இது உயிருக்காக போராடுற இடம்னு தெரியல, ஏதோ கேம் ஷோன்னு நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து ஷெரீஃப் பாய்டு அவரோட ஆபீஸ் விண்டோல இருந்து அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பார்வை அப்படியே வெளியே இருக்கிற ஒரு பாக்ஸ் மேல போகுது. அந்த பாக்ஸை பார்த்ததும் அவரோட முகம் சுருங்கி போயிடுது. இங்க கென்னி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க இருக்கிற வயசான லேடி தான் கென்னியோட அம்மா. ஹாஸ்பிட்டல்ல கென்னியோட அப்பா செத்ததுனால இப்போ அவனுக்கு
ஈத்தனுக்கு ஒருத்தர் தான் சப்போர்ட். கெனி அமைதியா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கை தவறி கிளாஸ கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. கரெக்டா அப்போ சாரா அங்க வர உடஞ்ச கிளாஸ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலா. நேத்து ஒருத்தனை ஸ்க்ரூ டிரைவர்ல கொன்னது இவ தான். ஹாஸ்பிட்டல் டோரை ஓபன் பண்ணி அந்த ஜந்துக்களை உள்ள விட்டதும் இவ தான். கென்னியோட அப்பாவோட சாவுக்கு மறைமுகமா இவ தான் காரணம். ஆனா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஜேடு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரான். அங்க எல்லாரும் லைன்ல நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, வாவ் கேரக்டர்லாம் செம்மையா மெயின்டைன் பண்றீங்க, நீங்களாம் என்பிசி தானே, நான் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, சரி க்ளூ எங்க இருக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் இன்ட் எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறான். சாராவோட தம்பி அவ வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறான். உன்னை வீட்லயே இருந்து சொன்னல, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். சாரா காமா, நான் வீட்டு உள்ளே இருந்தா தான் எல்லாருக்கும் டவுட் வரும், நான் நார்மலா இருந்தா தான் யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்றான். அதனால சாராவும் அவ தம்பியும் நடந்த எல்லா கொலையும் இவ தான் பண்ணான்னு சீக்கிரட்டா மறைச்சிட்டு இருக்காங்க. இங்க ஜிம்மோட ஃபேமிலி ஸ்டே பண்ண ஒரு வீடை காமிக்கிறாங்க. அது எந்த வீடு தெரியும்ல, கதை ஆரம்பத்துல ஒரு அம்மாவும் குட்டி பொண்ணும் செத்து போன அதே வீடு. வீட்டுக்குள்ள இன்னும் ரத்த கரெல்லாம் அப்படியே இருக்கு. அதை பார்த்ததும் டாபிதாக்கு பயம். இந்த வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறா. ஜிம் ரொம்ப பிராக்டிக்கலா, இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட அந்த டாலிஸ்மன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு தைரியம் கொடுக்குறான். காலனி ஹவுஸ்ல விக்டர் தனியா சுத்திட்டு இருக்காரு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு எதையோ அளந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி அளந்துட்டு இருக்காரு. இதை ஈத்தன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். விக்டர், நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன செக் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓ அதுவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈத்தன் உடனே, எனக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் தெரியுறான், அவன் வீட்டுக்குள்ள வரமாட்டான், வெளியே தான் நிக்கிறான், நீங்க அவனை பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறான். இதை கேட்டதும் விக்டர் ஷாக் ஆகி, என்னது நீ அவனை பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த பதில் விக்டரை ஒன்னு ஆச்சரியப்படுத்துது. ஈத்தன் கிளம்பி போறப்போ விக்டர் அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க வா, நான் என்ன செக் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த மரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நவுறுதான்னு பாக்குறேன் நான். ஈத்தனுக்கு புரியல, மரம் எப்படி நகரும் அப்படின்னு கேக்குறான். ஆனா விக்டருக்கு இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். விக்டரு அந்த ஒயிட் ட்ரெஸ் பையனை மறுபடியும் பார்த்தா அந்த பையனுக்கு ஆய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா இப்போ ஜூலி அங்க வந்துடுறா. ஆல்ரெடி விக்டரை பார்த்து ஜூலிக்கு கொஞ்சம் பயம். உடனே ஈத்தனை கூப்பிட்டு, ஈத்தன் உள்ளவா அப்படின்னு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதே நேரத்துல ஜேடு சைக்கிளை ஓட்டிட்டு டவுனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பங்கர் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வரான். இந்த கேம்ல இருந்து வெளியே போற க்ளூ இங்க தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பாறை ஒருத்தவன் மேல விழுந்து ஒரு ஆள் செத்து கிடக்குற மாதிரி தெரியுது. ஜேடு அதை பார்த்துட்டே நிக்கும் பொழுது திடீர்னு அந்த செத்து போன பாடி கண்ணை திறந்து ஜேடை பார்த்து பயங்கரமா கத்துது. ஜேடு அலறி போய் கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே சீலிங் மேல ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள் தெரியுது. பாடி, சிம்பிள், ரத்தம் எல்லாமே ஒரே நேரத்துல மறைஞ்சிடுது. ஜேடுக்கு இப்போதான் கொஞ்சம் அட நான் நினைச்சதை விட இந்த கேம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு பயத்தோட அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இங்க பிராங்கோட பனிஷ்மெண்ட்டுக்கு டைம் வந்துருச்சு. அவன் குடிச்சிட்டு பார்ல படுத்து கிடந்ததுனாலதான் அவனோட வைஃபும் அவனோட பொண்ணும் செத்துட்டாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாம் இதுக்கு இவன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு டிசைட் பண்ணி அவனை டவுனுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ள டாலிஸ்மெண்ட் இல்லாம நைட்டு ஸ்டே பண்ண வைப்பாங்க. நைட்டு ஆன உடனே அந்த ஜந்துக்கள் வந்து உள்ள இருக்கிறவங்கள சாகடிச்சிடும். இன்னைக்கு நைட்டு பிராங்க் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு லாக் பண்ண போறாங்க. அதை செய்யணும்னா ஷெரிஃப் பாய்டு தான் செய்யணும். ஆனா பாய்டுக்கு மனசு கேட்கல. பிராங்க் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன உன்னால இப்படி சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போயிட்டு பாக்கெட்ல இருந்த டாலிஸ்மனை எடுத்து பிராங்க் கிட்ட கொடுக்குறான். இந்தா இதை வச்சுக்கோ, இந்த டவுனை விட்டு தள்ளி போயிடு, முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. புதுசா வந்த ஃபேமிலி ஜிம், டாபிதா, ஈத்தன், ஜூலி இவங்களை எல்லாம் அந்த ஊர்ல தங்க வைக்கிறதுக்கு ஒரு கேம் நடத்துறாங்க. இவங்களை டவுன்ல தங்க வைக்கிறதா இல்ல காலனி ஹவுஸ்ல தங்க வைக்கிறதான்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கல்ல எடுத்தா டவுன்ல ஸ்டே பண்ணலாம், பூவை எடுத்தா காலனி ஹவுஸ்ல ஸ்டே பண்ணலாம். இவங்களோட சாய்ஸ் தான் இப்போ அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ண போகுது. கரெக்டா அந்த நேரத்துல எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி பிராங்க் வந்துடுறான். அவன் கையில இருந்த டாலிஸ்மனை ஷெரிஃப் பாய்டு கிட்ட திருப்பி கொடுத்துட்டு, ஷெரிஃப் நீங்க இந்த கல்லை என்கிட்ட கொடுத்து இந்த டவுனை விட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு வாழன்னு சொன்னீங்க, அது உங்களோட நல்ல மனசை காட்டுது. ஆனா என் ஒய்ஃபும் என் பொண்ணும் இல்லாம நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், ப்ளீஸ் எனக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ஆனா திடீர்னு யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. யார் அதுன்னு எல்லாம் திரும்பி பார்த்தா ஜேடு அங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா இது, கேமுக்குள்ள இவ்வளோ எமோஷனல் சீனா, ஸ்கிரிப்ட் செமையா எழுதிருக்கீங்களே அப்படின்னு சீரியஸ்னஸ் புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்த பாய்டுக்கு செம கோவம் வருது. உடனே ஜேடை பிடிச்சி இழுத்துட்டு போய், நீ புதுசா வந்தவன் தானே, இங்க ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் பூவையும் வச்சிருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறான். இதுல ஒன்னு சூஸ் பண்ணு. ஜேடுக்கு ஒன்னும் புரியல. சரி சரி அப்படின்னு கல்லை எடுக்கிறான். பாய்டு உடனே இனிமே நீ டவுன்ல தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு, கெனி இவனுக்கு எல்லாத்தையும் புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. கெனியும் ஜேடும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
ஜிம் ஃபேமிலியோட டர்ன் இப்போ வருது. ஜிம், டாபிதா, ஈத்தன் 3 பேரும் கல்ல சூஸ் பண்றாங்க. அதனால இனிமே இவங்க டவுன்ல தான் ஸ்டே பண்ணணும். ஆனா ஜூலி மட்டும் யோசிக்காம பூ எடுத்துடுறா. அதோட அர்த்தம் இனிமே அவ காலனி ஹவுஸ்ல தான் இருக்கணும். இதை பார்த்த ஜிம்மும் டாபிதாவும் அப்செட் ஆயிடுறாங்க. ஆனா பாய்டு அமைதியா யாரு என்ன சூஸ் பண்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க பயப்படாதீங்க, என் பையனும் காலனி ஹவுஸ்ல தான் இருக்கான், அது இங்க இருந்து அவ்வளவு தூரம்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். கெனி ஜேட ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். ஜேடு கென்னி கிட்ட, என்ன முக்கியமான க்ளூ என்கிட்ட காட்ட போறியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறான். ஆமா ஆமா, முக்கியமான ஒரு கேரக்டர் காட்ட போறான் உனக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சமாதி தோண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பாடி வெளியே வருது. ஃபேஸ பார்த்த உடனே ஜேடுக்கு ஷாக்கு. அது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜேடு உடனே, டேய் இது என்னோட ஃப்ரெண்டுடா, இவனும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றானா, எப்படி இவ்வளவு நேரம் பாக்ஸுக்குள்ள மூச்சு பிடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு கேக்குறான். கென்னி அதுக்கு, மூச்சு பிடிச்சிட்டு இருந்தானா, டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொன்னதும் ஜேடுக்கு ஒண்ணுமே புரியல. ஜேடு மூஞ்சே மாறிடுது. அப்பதான் அவனுக்கு இந்த ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்குது. அவன் இங்க இருக்கிறது ஒரு கேம் இல்ல, இந்த டவுன்ல இருந்து நிஜமாவே வெளியே போக முடியாது, இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு புரியுது. நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் வழக்கம் போல வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. பிராங்க் மட்டும் பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள போய் உட்கார்றான். கரெக்டா அந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜூக் பாக்ஸ் யாரும் டச் பண்ணாம ஆனாவே ஒரு பாட்டை பிளே பண்ணுது. நடக்க போற சம்பவத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாட்டை போடுது. அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி மாறிடுது. பாக்ஸுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பிராங்க் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். வெளியே சில ஷேடோஸ் தெரியுது. அந்த ஜந்துக்கள் எல்லாம் பாக்ஸை சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த செகண்டே திடீர்னு பாக்ஸை மொத்தமா உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிடுதுங்க. பிராங்க ரண கொடூரமா கொன்னுடுதுங்க. மறுநாள் காலையில பாய்டு பிராங்கோட பாடியை ரெக்கவர் பண்ண போறாரு. அந்த பாடியை பார்த்துட்டு பாய்டோட மூஞ்சே மாறிடுது. இங்க ஜிம்மும் டாபிதாவும் இன்னும் ஜூலிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கூட இருக்காம காலனி ஹவுஸ சூஸ் பண்ணிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாபிதா, நான் ஜூலிய போய் பாக்குறேன், நீங்க ஈத்தனை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. ஜிம் ஈத்தனை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாரு. அங்க சாரா தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கா. இங்க இவ்வளவு சிரிச்சு பேசுற பொண்ணு தான் இவ்வளவு கொலையும் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியல. அதே சமயம் ஜேடு அந்த பங்கர் பக்கத்துல வந்துடுறான். கெனி அவனை தேடிட்டு அங்க வந்துடுறான். டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஜேடு உடனே, நேத்து இங்க ஒரு பாடியை பார்த்தேன், ஒரு பெரிய பாறை அது மேல விழுந்திருந்துச்சு, கொஞ்ச நேரத்துல அது என்ன பார்த்து கத்துச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், அப்படியே மேல மல்லாக பார்த்தா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி தெரிஞ்சுது, அடுத்த செகண்ட் எல்லாம் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா கென்னி இதை சீரியஸா எடுத்துக்கல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கென்னி கிட்ட கேக்குறான். ரெஸ்டாரண்ட்ல ஜிம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான். ஈத்தன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க விக்டர் வந்து ஒரு டிராயிங்க ஈத்தன் கிட்ட காட்டுறாரு. நீ பார்த்த அந்த ஒயிட் ட்ரெஸ் பையன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஈத்தன், ஆமா இவன் தான், ஆமா இந்த டிராயிங்க யாரு வரைஞ்சது அப்படின்னு கேக்குறான். விக்டர் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜிம் திரும்பி வந்துட்டுறாரு. விக்டர் கையில இருந்த டிராயிங்க புடிச்சிட்டு, இது என்ன டிராயிங், எதுக்கு என் பையன் கிட்ட இதெல்லாம் காட்டுற அப்படின்னு கோவமா கேக்குறான். விக்டர் எதுவுமே பேசாம அங்க இருந்து போலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஜிம் விடல. அவரோட ஷர்ட்டை புடிச்சுக்கிட்டு நிறுத்தி, இனிமே என் பையன் கிட்ட வந்த உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவரை அனுப்பிடுறான். அதே நேரத்துல டாபிதா காலனி ஹவுஸுக்கு போய் ஜூலிய பாக்குறா. அமைதியா பேசுறா. ஜூலி, ஏன் இப்படி பண்ண, எல்லா அப்பா அம்மாவும் தான் பசங்க அவங்களோட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் ஃபேமிலியோட இருக்கணும்னு தானே ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஜூலி ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த கோவத்தை வெளிப்படுத்துறா. அம்மா எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க 3ஆவதா கன்சீவா இருந்தப்போ வயித்துல இருந்த குழந்தை இறந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்களும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிருந்தீங்க, அதை நான் எல்லாம் கேட்டுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் டாபிதாவால பதில் பேச முடியல. இவ சொன்னது டாபிதாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த ரோட் ட்ரிப் முடிஞ்சதும் நீங்களும் அப்பாவும் பிரிஞ்சிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் தனியா தானே இருக்கணும், அதுக்கு நான் இப்பயே பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. டாபிதாவால அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே இங்க பார்த்தா கெனி ஜேட ஷெரிஃப் ஆபீஸ்க்கு கூட்டு போறான். அங்க செவுத்து ஃபுல்லா மேப்பு, போட்டோஸ் அப்படின்னு தொங்க விட்டுருக்கு. கெனி அங்க இருந்த மேப்பை காமிச்சு, இங்க இருக்கிற எல்லாரும் வேற வேற ஊரு, வேற வேற ஸ்டேட், வேற வேற என்ன பாரு, நான் கொரியால இருந்து வந்தவன், ஆனா எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் நடந்திருக்கு. மரம் குறுக்கால விழுந்திருக்கும், மேல காக்கா சுத்திட்டு இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு யூட்டன் அடிச்சுட்டு வந்த உடனே இந்த டவுன்ல மாட்டிக்கும், அதுக்கப்புறம் யாராலையும் இங்க இருந்து வெளியே போக முடியல. ஜேடு யோசிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு நான் தப்பிச்சு போயிடுவேன், உங்க எல்லாரையும் கூட நான் வெளியே கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த ரேடியோ கீச் கீச்சுன்னு சவுண்ட் போட ஆரம்பிக்குது. ஜேடு உடனே அலர்ட் ஆகுறான். ஹலோ, சிக்னல் வருது. கெனி சிரிச்சுக்கிட்டே, அது அப்படிதான், சில நேரம் ரேண்டமா சவுண்ட் வரும், அதுல பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஜேடு விடாம, இல்ல இந்த ரேடியோ எஸ்கேப் கீயா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு போயிடுறான். இங்க டாபிதா ஜிம்மு கிட்ட ஜூலிய பத்தி பேசிட்டு இருக்கா. நம்ம டிவோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஜூலிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால்தான் நம்ம கூட அவ ஸ்டே பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றான். ஜிம் சைலண்ட் ஆயிடுறான். அதே நேரத்துல மறுபடியும் விக்டர் ஈத்தனை கூட்டிட்டு, வா காட்டுக்குள்ள போலாம், அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையனை தேடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஈத்தனும்
யோசிக்காம விக்டர் கூட காட்டுக்குள்ள கிளம்பிடுறான். ஷெரிஃப் பாய்டு பிராங்க் செத்த பாக்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டவுன் ஃபாதர் அங்க வந்து, பாய்டு, யாரும் சாகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனா நடந்த எதுக்கும் நீங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் பாய்டுக்கு செம்ம கோவம் வருது. ப்ளீஸ் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு கத்திடுறான். இதை பார்த்த நம்மளுக்கு புரியுது, பாய்டோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் அவருக்கும் அவரோட பையனுக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய கேப் வர காரணம். ஆனா அந்த மிஸ்டரி என்னன்னு இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. இங்க விக்டரும் ஈத்தனும் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் மறுபடியும் தெரியுறான். ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு காட்டுக்குள்ள இன்னும் உள்ள போயிடுறாங்க. இதே நேரத்துல ஈத்தனை காணும்னு ஜிம்மும் டாபிதாவும் பயத்துல தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் விக்டர் ஈத்தனுக்கு ஒரு வித்தியாசமான மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரம் பெருசா இருக்கு. அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோல் இருக்கு. விக்டர் ஒரு கல்லுல மூஞ்சி மாதிரி வரைஞ்சிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டக்குள்ள கல்லை தூக்கி போடுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அடுத்த செகண்ட் அதே கல்லு வேற ஒரு இடத்துல கீழே விழுது. ஈத்தனுக்கு சம ஷாக்கு. மரத்துக்குள்ள போட்ட கல்லு எப்படி இங்க விழுந்தது அப்படின்னு கேக்குறான். விக்டர் அமைதியா, கல்லு மட்டும் இல்ல, மனுஷங்களாலையும் இதுக்குள்ள போக முடியும், ஆனா எங்க வெளியே வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மரம் ஒரு நார்மல் ட்ரீ கிடையாது, இது ஒரு மிஸ்டீரியஸான போர்ட்டல். அப்போ திடீர்னு விக்டருக்கு சில விஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒயிட் ட்ரெஸ் பையன் சந்தோஷமா விளையாடுற மாதிரி தெரியுது. அதே சமயம் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயும் தெரியுது. இந்த சமயம் அது இலூஷன் இல்ல, உண்மையாலேயே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஈத்தனை தேடி வர மாதிரி தெரியுது. ஜிம்முக்கும் டாபிதாக்கும் கூட அந்த சத்தம் கேக்குது. அடுத்த செகண்ட் பேங் அப்படின்னு ஒரு கன் ஷாட் கேக்குது. விக்டர் தான் ஷூட் பண்ணிருக்காரு. நாய் பயந்து ஓடிடுது. கன் சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு ஜிம்மும் டாபிதாவும் அங்க வந்து ஈத்தனை கண்டுபிடிச்சிடுறாங்க. விக்டர் கையில கன் இருக்கிறதுனால அவரை ஸ்டாப் பண்ண முடியல. அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. விக்டர் டைரக்டா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீடு ஃபுல்லா டிராயிங்ஸ், செவுரு, தர, ஃபைலா ஃபுல்லா டிராயிங்ஸ் வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலி விக்டர் சின்ன பையனா இருக்கும்போதே இந்த டவுனுக்குள்ள வந்தவர். அப்போ டவுன் ஃபுல்லா செத்து கிடந்த பாடிஸ்க்கு நடுவுல உயிரோட இருந்தது ரெண்டு பேர் மட்டும்தான். அந்த ஒயிட் ட்ரெஸ் பையன், அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். சின்ன வயசுல இருந்தே விக்டர் இந்த எல்லா சீன்ஸையும் டிராயிங்ஸா வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு ஏதோ தப்பா படுது. மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போற மாதிரி தோணுது. ஜிம்மு ஷெரிஃப் பாய்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். பாய்டு காமா, நீங்க பயப்படாதீங்க, விக்டர் காலனி ஹவுஸ் மெம்பர் தான், நான் டானா கிட்ட பேசி அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். லஞ்ச் டைம் ஆகுது. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்கார்றாங்க. அப்போ டாபிதா ஜூக் பாக்ஸ பாக்குறா. அது தானாவே பாட்டு பிளே பண்ண ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு பாய்டு கிட்ட இது எப்படி தானாவே பிளே பண்ணுது அப்படின்னு கேக்குறா. பாய்டு சிரிச்சுக்கிட்டே, அதுதான் ப்ராப்ளம், அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த நேரத்துல பாடம் எதுக்கு பாடம்னு எங்களுக்கே தெரியல. சாரா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவ கையில இருந்து ஏதோ ஒரு வார்த்தை உள்ள இருந்து எழும்புது. ரத்தம் வருது. அதுல ஒரு மெசேஜ் தெரியுது, கில் த பாய் அப்படின்னு. அந்த பாய்ன்றது ஈத்தனை குறிக்குது. மறுபடியும் அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ் சாரா கிட்ட பேச ஆரம்பிக்குது. இந்த தடவை டைரக்டா ஆர்டர் கொடுக்குது. சாராவோட பாடி அவளோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்குது. அவ திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருமே அவளை தூக்க ஓடி வராங்க. அதே நேரத்துல விக்டர் காலனி ஹவுஸ்ல மண்ணை தோண்டிட்டு இருக்காரு. டானா பார்த்துட்டு ஷாக் ஆகி, விக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. விக்டர் மண்ணை தோண்டிக்கிட்டு, இந்த தடவை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விக்டர் சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கிறாரு. பெரிய பெரிய மேசக்கர் எல்லாம் பார்த்தவர். அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தோணுது. அதனால சாக போறவங்களை புதைக்கிறதுக்கு குழியை இப்பயே தோண்டி வைக்கிறாரு. சாராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. டாக்டர் கிறிஸ்டி அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவோட தம்பி அவளை பார்க்க வரான். சாரா உடனே டாக்டர் கிட்ட, ப்ளீஸ் என் பிரதரை இப்ப விடாதீங்க, எனக்கு கொஞ்சம் தனியா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றா. பாய்டு அவ தம்பி கிட்ட போய், சாரா இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கா, நாளைக்கு வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அமைதியா அனுப்பிடுறாரு. இங்க ஜிம்மோட வீட்டுல ஈத்தனை ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கான். சாராக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்த்த ஜிம்மு ஈத்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஐடியா சொல்றாரு. இங்க பாரு, இந்த செவுரை நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் போர்டா மாத்தலாம். இந்த ஊரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச தெரியாத விஷயங்கள், இந்த ஊரோட மிஸ்ட்ரி, மனசுல வர எல்லா கேள்வியும் இந்த வால்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கொஸ்டின் எழுதுறாரு. நம்ம இப்ப எங்க இருக்கோம், இதுதான் இந்த மிஸ்ட்ரிக்கு முதல் கேள்வி. இங்க சாரா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. ஆனா அவ கையில இருக்க அந்த ரத்த எழுத்து மறுபடியும் தெரியுது, கில் த பாய் அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தை அவளை விடவே மாட்டேங்குது. சாராக்கு இது ரொம்ப தப்புன்னு தெரியுது. அதனால டாக்டர் கிறிஸ்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த ஒரு வழி இருக்குன்னா, அதுக்காக ஒருத்தரை மட்டும் கொல்லணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறா. கிறிஸ்டி கொஞ்சம் யோசிச்சுட்டு, நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும்னா கஷ்டமா இருந்தாலும் அந்த டிசிஷனை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இந்த ஆன்சர் தான் சாராக்கு இப்ப தேவை. உடனே அவ மனசுக்குள்ள, அப்போ ஈத்தனை கொன்னா தப்பு இல்ல அப்படின்னு நம்புற அளவுக்கு அந்த
அந்த வாய்ஸ் அவளை மேனிபுலேட் பண்ணிடுச்சு. இங்க ஜிம்மும் டேபித்தாவும் அந்த செவுத்து ஃபுல்லா கொஸ்டின்ஸா எழுதிட்டு இருக்காங்க. அப்போ டேபித்தா, எனக்கு ஒரு கொஸ்டின் இப்ப தோணுது, ஆனா நான் அதோட பதில தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்றான். ஜிம்முக்கு புரியல, என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறான். ஆனா டேபித்தா அவங்கிட்ட அப்போ சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சாரா வெளியே வரா. கரெக்டா அப்போ அவ தம்பி அவளை பார்க்க வரான். அவங்கிட்ட, ப்ளீஸ் என்ன இப்ப ஃபாலோ பண்ணாத, நான் பண்றதெல்லாம் எல்லாரோட நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ தம்பிக்கு அது இன்னும் பயமா இருக்கு. இந்த பக்கம் ஜேடு கையில ரேடியோவை வச்சுக்கிட்டு பாருக்கு போறான். அங்க பாரை நடத்திட்டு இருக்கவரு அவங்கிட்ட ஒரு லோக்கல் ட்ரிங்க கொடுக்கறாரு. ஜேடு ஒரு சிப்பு குடிச்சதுமே மூஞ்ச சுழிச்சிக்கிறான். டேய், இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்கிற ஒரு சிரிச்சுக்கிட்டு, இது பொட்டேட்டோல செஞ்ச லிக்கரு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜேடு உடனே, இன்னும் கொஞ்சம் குடிச்சா நான் இங்கேயே வாந்தி எடுத்துட்டு இருப்பேன்னு காமெடி பண்றான். அப்புறம் கொஞ்சம் சீரியஸா, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, யாருக்குமே இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஆசை இல்லையான்னு கேக்குறான். அங்க இருக்கிற ஒரு சிரிச்சுக்கிட்டே, ஆசை இல்லன்னு இல்ல, நாங்களும் புதுசா வந்தப்போ ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஷ்ராடிஞ்சர்ஸ் கேட் தியரி தெரியுமா? ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு பூனை இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ற வரைக்கும் அது உயிரோடையும் இருக்கும், செத்தும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிரோடையும் இருக்கலாம், செத்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜேடு கையில இருக்கிற ரேடியோவை பார்த்து, அதை நாங்க எவ்வளவும் ட்ரை பண்ணியும் எங்களால ஒர்க் பண்ண வைக்க முடியல, நீ முடிஞ்சா வெளி உலகத்தோட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. ஜேடுக்கு சரண்டர் ஆகிற இன்டென்ஷனே இல்ல, எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு தான் தோணுது. இதே நேரத்துல சாரா ஜிம்மோட வீட்டுக்கு வரா. எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தெரியும், அங்க நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கு, ஈத்தனை அங்க கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமான்னு கேக்குறா. டேபித்தா, நானும் கூட வரேன்னு சொல்றா. 3 பேரும் ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் கிளம்புறாங்க. ஷெரீஃப் பாய்டு மட்டும் தனியா சிமெட்ரிக்கு போறாரு. அங்க அவரோட ஒய்ஃபோட கிரேவ் இருக்கு. அதை பார்த்து பேசுறாரு. எனக்கு ஒரு ரிஸ்கி ஐடியா இருக்கு, அது ஒர்க் ஆனா எல்லாரையும் காப்பாத்திடலாம், ஒர்க் ஆகலனா எல்லாரோட உயிரும் ஆபத்துல போயிடும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ப்ளீஸ் எதனா ஒரு சைன் கொடு அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. சாராவோட தம்பிக்கு அவன் மேல பயங்கர டவுட் ஆயிடுச்சு. உடனே ஃபாதர் கிட்ட போய், சாரா ஸ்க்ரூ டிரைவர்ல மர்டர் பண்ணது, ஹாஸ்பிட்டல் கேட்டை திறந்து விட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஃபாதர் ஷாக் ஆகி, ஃபாதர் மறுபடியும் யாரையாவது கொலை பண்ண போயிட போறா அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் ஓடுறாரு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்த சாரா டேபித்தா கிட்ட நல்லா பேசி வீட்டுக்குள்ள அனுப்பி டோரை வெளியில இருந்து லாக் பண்ணிடுறா. ஈத்தன் மட்டும் தனியா மாட்டிக்கிறான். அவனை கொன்னுடலான்னு சாரா அவன் கிட்ட போக ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா அவ தம்பி அங்க வந்துடுறான். சாரா இத பண்ணாத அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றான். 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாம சாராவோட கை அவளோட தம்பியோட கழுத்துல குத்தி கிழிச்சிடுது. அவ்வளவுதான், நேத்தன் அங்கேயே இறந்துடுறான். அதை பார்த்த சாராக்கு ஷாக்கு. ஈத்தன் அங்க நடந்த கன்ஃபியூஷன்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சாராக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவளோட தம்பி செத்துட்டதுனால உடஞ்சு போயிடுறான். ஃபாதர் சொன்ன விஷயத்த கேட்டு ஜிம்மு ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஓடுறான். முதல்ல வீட்டுக்குள்ள லாக் ஆயிருந்த டேபித்தாவை வெளியே எடுத்து காப்பாத்துறான். நல்ல வேலை, அங்க இருந்து எஸ்கேப் ஆன ஈத்தன் வழியில ஜூலிய பாத்துட்டான். அதனால ஈத்தனும் சேஃப். இந்த சம்பவத்துல செத்தது நேத்தன் மட்டும்தான். இப்போ சாரா தான் இதுக்கு எல்லாம் காரணம்னு டவுன்ல இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஷெரீஃப் பாய்டு அங்க வந்துடுறாரு. ஜிம்மு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். பாய்டு அமைதியா, நீங்க பயப்படாதீங்க, சாரா திரும்பி வந்தா அவளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜிம்மு உடனே, அவ திரும்பி வரலனா கூட நைட் ஆனதும் அந்த ஜந்துக்கள்லாம் அவளை பாத்துக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை சொன்னாலும் அவன் மனசுக்கு நிம்மதி இல்ல. வீட்டுக்கு திரும்பி வந்த டேபித்தா அவன் மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த கேள்விய இப்ப எழுதுறான். நம்ம அந்த ஆக்சிடென்ட்ல நிஜமாவே உயிரோட தப்பிச்சோமா, இல்ல அப்பவே செத்து போயிட்டு இப்போ நடக்கிறதெல்லாம் ஆஃப்டர் லைஃபா? இந்த கேள்வி அவன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த பயத்தோட வெளிப்பாடு. ரெஸ்டாரண்ட்ல டாக்டர் கிறிஸ்டி ரொம்ப கில்ட்டா உட்காந்துட்டு இருக்கா. பாய்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. கிறிஸ்டி அழுதுகிட்டு, சாரா இந்த விஷயத்த பண்ண முன்னாடியே என்கிட்ட வந்து நிறைய பேரை காப்பாத்தணும்னா ஒருத்தரை கொன்னா தப்பா அப்படின்னு கேட்டா நானும் தப்பு இல்லைன்னு சொன்னேன், அவ இந்த மாதிரி பண்ணதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு சொல்றா. பாய்டு உடனே, இல்ல நடந்தது எதுக்கும் நீ காரணம் இல்ல அப்படின்னு சொல்லி கிறிஸ்டிக்கு ஆறுதல் சொல்ற. கரெக்டா அப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஜூக் பாக்ஸ் யாருமே டச் பண்ணாம தானாகவே லைட் ஆன் ஆகி ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. பாய்டு உடனே எழுந்து, என் ஒய்ஃப் என் பிளான் ஒர்க் ஆகணும்னு ஹிண்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்றாரு. நேத்தனோட ஃபியூனரல் முடிஞ்சு அவனோட பாடிய மரியாதையோட அடக்கம் பண்றாங்க. இங்க ஜேடு இன்னும் ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி டவுன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். வெளி உலகத்தோட கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஃபாதர் மட்டும் டவுன் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை கொடுக்க ட்ரை பண்றாரு. அப்போ டேபித்தா அவர்கிட்ட வந்து, ஃபாதர் நிஜமாவே நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல ஆல்ரெடி செத்து போயிட்டோமா அப்படின்னு கேக்குறா. இந்த கேள்விக்கு ஃபாதர் கிட்டே பதில் இல்ல. அவர் அமைதியா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஃபாதர் மறுபடியும் சாராவை பத்தி கேக்குறாரு. சாராவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு. பாய்டு, இல்ல, ஆனா நேத்து நைட்டு அவ வெளியே தான் இருந்தா, இப்போ வரைக்கும் உயிரோட இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி, அந்த ஜந்துக்கள்லாம் அவளை விட்டுருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. சரின்னு
டாபிதா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஃபாதர் சர்ச்சோட அண்டர் கிரவுண்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா சாராவை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்போதான் நமக்கு புரியுது சாராவை இவர் தான் இங்க புடிச்சு மறைச்சு வச்சிருக்காரு போல. இந்த நேரத்துல சாராவோட பிரதர் நேத்தனோட பாடியை ஷெரீஃப் பாய்டும் கென்னியும் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாய்டு அவரோட புது பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, அந்த டாலிஸ்மன் நம்ம வீட்டுல மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னு இல்ல, அன்னைக்கு நைட்டு ஆர்வி வேனுக்குள்ளயும் அது ஒர்க் ஆச்சு. அந்த கிரீச்சர்ஸால உள்ள வர முடியல. அப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும்னா வெளியே போய் வழி தேடணும். ஆனா கொஞ்ச தூரம் போனாலே இருட்டிடுது. அதனால டாலிஸ்மனை எடுத்துட்டு போய் நைட்டு ஆன உடனே ஒரு டென்ட்டை போட்டு அதுக்குள்ள ஸ்டே பண்ணலாம். டாலிஸ்மன் இருக்கிற வரைக்கும் அந்த கிரீச்சர்ஸால ஒன்னும் பண்ண முடியாது. மறுநாள் காலையில எழுந்து திரும்ப எஸ்கேப் ஆகிற வழியை தேடலாம் அப்படின்னு பாய்டு அவரோட ஐடியாவை சொல்றாரு. ஆனா கென்னிக்கு இந்த பிளான்ல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மு வீட்டுல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். வீட்டுல இருக்கிற எலக்ட்ரிக் ஒயரை எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தா அது டம்மி காப்பர் ஒயர் மாதிரி இருக்கு. அப்போ கரண்ட் எப்படி வருது? டவுன்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் பவர் எங்க இருந்து சப்ளை ஆகுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவனுக்கு. இந்த விஷயத்த டாபிதா கிட்டயும் சொல்ல அவளும் கரண்ட் எங்க இருந்து வருதோ அதை கண்டுபிடிச்சா வெளியே போற வழியையும் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். கரெக்டா அப்போதான் ஜேடு ரேடியோவோட அவங்க வீட்டுக்கு வரான். ஜேட பார்த்த உடனே டாபிதா, இந்த ஆக்சிடென்ட் காரணம் நீ வந்த கார் தானே அப்படின்னு கோவமா பேசுறா. உடனே ஜேடு, நான் டிரைவ் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் டிரைவ் பண்ணா, எனக்கும் இங்க இருக்க ஆசை இல்ல, நீங்க ஹெல்ப் பண்ணா இந்த ரேடியோவை யூஸ் பண்ணி வெளி உலகத்தோட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஜிம்மும் சரின்னு ஒத்துக்கிட்டு கிராஷ் ஆன கார்ல இருந்து தேவையான ஒயரிங் எல்லாம் எடுத்துட்டு ரேடியோவை செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல டாபிதா ஈத்தன் கூட ரெஸ்டாரண்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறா. அங்க பழைய பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க இருந்து வெளியே வரும்போது ஒரு பிரேஸ்லெட் அவ கண்ணுக்கு படுது. அதை பார்த்த உடனே டாபிதா ஷாக் ஆயிடுறா. இங்க ஜிம்மும் ஜேடும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னல் ஸ்ட்ராங்கா வர டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கணும். அதனால ஜிம்மு ஒரு பெரிய மரத்துல ஏறி டிரான்ஸ்மிட்டரை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா கீழே நிக்கிற ஜேடுக்கு திடீர்னு பயங்கரமான அலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த மரத்துல இருந்து ரத்தம் ஒழுகுற மாதிரியும் நிறைய பேரு செத்து தொங்குற மாதிரியும் தெரியுது. மரம் முழுசும் அந்த மிஸ்டீரியஸ் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு மேல ஒரு பழைய மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டவன் கன்னோட ஜேட ஷூட் பண்ண வர மாதிரி தெரியுது. பயந்து தெரிச்சு ஓடுறான் ஜேடு. கடைசியில பார்த்தா அங்க நிக்கிறது ஜிம்மு தான். ஐயோ என்னை விட்டுடுங்க, ஐயோ என்னை விட்டுடுங்கன்னு கத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இந்த பக்கம் ஃபாதரு சாரா கிட்ட பேசுறாரு. உன் தம்பி சொன்னா உனக்கு யாரோட வாய்ஸும் கேக்குதுன்னு. இந்த டவுன்ல எல்லா புக்ஸும் இருக்கு, ஆனா பைபிள் மட்டும் இல்ல. பைபிள்ல மொத்தம் 73 புக்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வாழ்ற இந்த இடத்துக்கு ஒரு 74வது புக் இருக்கணும். அதுலதான் நம்ம எஸ்கேப் ஆகிற சீக்ரெட் இருக்கும். உனக்கு மட்டும் ஏன் இந்த வாய்ஸ் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. சாராவும் எனக்கும் தெரியாது, திடீர்னு தான் இந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சுது. என்னையும் என் தம்பியையும் இந்த டவுனை விட்டு வெளியே கொண்டு போறேன்னு சொல்லிச்சு. அது சொன்னதை கேட்டுதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஃபாதரு, ஒருவேளை இது இமேஜினேஷன்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா இது உண்மையா இருந்தா சாரா நீ ரொம்ப ஸ்பெஷல். இதை எல்லார்கிட்டையும் சொன்னா யாரும் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு ப்ரூஃப் வேணும். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த அந்த வாய்ஸஸ் மூலமா கேட்டு என்கிட்ட சொல்லு, அப்போதான் பாய்டு கிட்டையும் இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாராவோட பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. உடனே பேப்பர் பென் சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு கத்துறா. இங்க பார்த்தா ஜிம்மு டிரான்ஸ்மிட்டரை செட்டப் பண்ணி முடிச்சுட்டு ரேடியோவை செக் பண்ணிட்டு இருக்கான். வீக்கா இருந்தாலும் ஒரு சிக்னல் கேப்சர் ஆகுது. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஜேடு தான் பார்த்த அந்த மிஸ்டீரியஸ் சிம்பிள்ஸை திரும்ப திரும்ப டிரா பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த கென்னியோட அம்மா, இதே சிம்பிள்ஸை நான் முன்னாடியும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பழைய புக்ல அதே சிம்பிளை ஆல்ரெடி யாரோ டிரா பண்ணிருக்காங்க. அதே சமயம் சாரா பேப்பர்ல வேகமா எழுதிட்டு இருக்கா. நீங்க முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்த மறைச்சிங்க, அத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு எழுதுறா. இத படிச்ச உடனே ஃபாதர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மு வீட்டுக்கு வந்தா டாபிதா பேஸ்மெண்ட்ல உட்காந்து மண்ணை தோண்டிட்டு இருக்கா. கரண்ட் எங்க இருந்து வருதுன்னு ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்க போறேன், கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம்ல கண்டுபிடிச்ச பிரேஸ்லெட்டை ஜிம்மு கிட்ட காமிக்க, ஜிம்மு அதை பார்த்த உடனே இது நான் உனக்காக செஞ்சு கொடுத்த பிரேஸ்லெட் தானே, ஆனா அது அப்பவே தொலைஞ்சிடுச்சே அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாபிதா, இது அதே பிரேஸ்லெட் தான் பாரு, இந்த முடிச்சு பாரு தப்பா இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே கன்ஃபியூஷன். ஜிம்மு, நான் செஞ்ச பிரேஸ்லெட் இங்க இருக்குன்னா நம்ம இங்க வர்றது ஆல்ரெடி டிசைட் ஆயிருக்கணும். நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக
ஃபாதருக்காக தான் நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஃபாதர் ஒரு இடத்துல மண்ணை தோண்டி ஒரு பேகை எடுக்கிறாரு. அதுக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு சாக்லேட் ரேப்பரும் இருக்கு. அந்த சாக்லேட் ரேப்பர்ல இருக்கிற கார்ட்டூன் கேரக்டர் தான் சாரா பேப்பர்ல டிரா பண்ணிட்டு இருந்த கேரக்டர். அப்பதான் ஃபாதருக்கு ஃபுல்லா புரியுது, சாரா கேட்கிற வாய்ஸஸ் எல்லாம் இமேஜினேஷன் இல்ல, அது நிஜம்தான். நைட் ஆகுது, எல்லாரும் அவங்க ரூம்குள்ள சேஃபா இருக்காங்க. ஆனா காலனி ஹவுஸ்ல இருக்க ஒருத்த மட்டும் மெதுவா ஜன்னல் பக்கம் போறான். அங்க ஒரு ஃபீமேல் கிரீச்சர் கையில ஃப்ளவர் வச்சுக்கிட்டு நிக்குது. எனக்காக தான் ஃப்ளவர் வச்சிருக்கியா, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதுகிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே விடியுது. மறுநாள் காலையில காலனி ஹவுஸ்ல பெரிய பார்ட்டிக்கு எல்லாரும் ரெடி ஆகுற மாதிரி இருக்கு. அந்த ஃபாத்திமான்ற பொண்ணு இந்த டவுனுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு மேன்சன்ல பெரிய பார்ட்டி. இத செலிப்ரேஷன் சர்வைவல்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் ஷெரீஃபை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஷெரீஃபும் நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பிளான் சொல்லணும். இந்த டாலிஸ்மன் கல்லை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு நைட் டைம்ல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணா அந்த டாலிஸ்மன் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே காட்டை தாண்டி வெளியே ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபாதர் நானும் ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பேகை வெளியே எடுக்கிறாரு. பேகுக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஷர்ட், சாக்லேட்னு சில பொருள்லாம் இருக்கு. ஷெரீஃப் அதை பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஃபாதர் ரொம்ப கஷ்டமா, இந்த டவுனுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனை அபியூஸ் பண்ண ஒருத்தனை அடிச்சு போட்டு வந்தேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த பேகை புதைச்சு வச்சேன். ஆனா இதெல்லாம் சாரா கரெக்டா சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதும் ஷெரீஃப் ஷாக் ஆகி, என்ன சாராவா? ஆமா, சாரா இப்போ என்கிட்ட தான் இருக்கா, நான் தான் அவளை கட்டி வச்சிருக்கேன். இதை கேட்டதும் ஷெரீஃப்க்கு கோவம் வந்துடுது. கன் பாயிண்ட்ல ஃபாதரை பிடிச்சி எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கத்துறாரு. ஃபாதர் அமைதியா, பாத்துக்கோங்க, நான் புதைச்சு வச்ச இந்த ஷர்ட் சாராக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் இந்த டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாரா வந்தா. அப்படி இருக்கும்போது இந்த சீக்ரெட் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அந்த வாய்ஸஸ் நிஜமாவே அவகிட்ட பேசுதா? நானும் நீங்களும் சாராவும் சேர்ந்து காட்டுக்குள்ள போவோம். அவ கேட்கிற வாய்ஸஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுற வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல மேன்ஷன்ல பார்ட்டி ஃபுல் ஸ்விங்ல நடந்துட்டு இருக்கு. டெய்லி விண்டோ பக்கம் ஃப்ளவர் வைக்கிற அந்த ஆளுகிட்ட அந்த ஃபீமேல் கிரீச்சர் மறுபடியும் வருது. இன்னும் என்ன உள்ள விட மாட்டியா? எப்பவும் வெளியே நின்று தான் பாக்குற, எனக்கும் உள்ள வர ஆசையா இருக்கு அப்படின்னு ஆசையை தூண்டுது. கடைசியா அவனும் மயங்கி டோரை ஓபன் பண்ணிடுறான். அவ்வளவுதான், எல்லா கிரீச்சர்ஸும் உள்ள வந்து முதல்ல அவனை கொண்டுது. அதோட நிக்காம மேன்ஷன்ல இருக்கிற மத்த எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் டாபிதா பேஸ்மெண்ட்ல இன்னும் ஆழமா குழிய தோண்டிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஜேடு அந்த சிம்பிள் இருந்த புக்கை மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான். புக்ல சில பேஜஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா நடுவுல ஒரு பழைய போட்டோல ஒரு ஆள் நிக்கிறாரு. பின்னாடி லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன். அதை பார்த்த உடனே ஜேடுக்கு புரியுது, அந்த பையன் விக்டர் தான். கரெக்டா அப்போதான் விக்டர் மேன்ஷன்ல ஒரு ரூம்ல இருக்காரு. அங்க ஜூலி வந்து, நீங்க என் தம்பி கிட்ட ஏதோ மரம் நகரும் ஒயிட் ட்ரெஸ் பையன் இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க யாரு, உண்மையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. ஆனா விக்டர் ஒரு பதிலும் சொல்லல. அப்போதான் வெளியே இருந்து பயங்கரமான அலறல் சத்தம். விண்டோ வழியா பார்த்தா கிரீச்சர்ஸ் எல்லாம் மேன்ஷன்ஸ்குள்ள வந்து எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே கொண்டுட்டு இருக்கு. அதுல ஒரு சிரிக்கிற ஃபீமேல் கிரீச்சர் ஒன்னு இருக்கு. அதை பார்த்தா பயங்கரமா இருக்கு. விக்டர் உடனே, வா இங்க இருந்தா நம்மளும் செத்துடுவோம் அப்படின்னு ஜூலியை கூட்டிட்டு விண்டோ வழியா கீழே இறங்கி காட்டுக்குள்ள ஓடுறாரு. ஒயிட் ட்ரெஸ் பையனை ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இதே நேரத்துல மேன்ஷன்ஸ்ல இருந்த பல பேரு கிரீச்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை ஷெரீஃபோட பையன் எலிஸ் மாடி மேல இருந்து கீழே குதிச்சு பாத்திமா கூட சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள ஓடி போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டாலிஸ்மனை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். இந்த பக்கம் விக்டர் ஜூலியை கூட்டிட்டு அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போறாரு. இந்த மரத்தோட ஓட்டக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஜூலி உள்ள போன உடனே டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி டவுனு பின்னாடி இருக்கிற பங்கருக்குள்ள வந்துடுறாங்க. ஜூலிக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம மரத்துக்குள்ள தானே போனோம், எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இந்த நேரத்துல டவுன்ல ஃபாதரும் ஷெரீஃபும் பேசிட்டு இருக்கும்போது மேன்ஷன்ல இருந்து தப்பிச்சவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு ஓடி வராங்க. அவங்க பின்னாடியே கிரீச்சர்ஸும் வருது. டோரு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே நகத்தை வச்சு அந்த கிரீச்சர்ல ஒண்ணு கழுத்திலே ஒரு போட்டுருது. ஃபாதர் அங்கேயே ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்துட்டாரு. ஃபாதர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனசை தேத்திக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ள போக போறாரு. சரி நம்ம மட்டும் தனியா போத்தவல்ல, இவளையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லி சாராவையும் கூட்டிட்டு போக போறாரு. திடீர்னு சரி பையன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள ஒரு சின்ன கேபின் இருக்கு. அந்த கேபின்ல சாராவை விட்டுட்டு இங்கே இரு நான் வந்துருவேன் அப்படின்னு திரும்ப
டவுனுக்குள்ள வராரு. இந்த சைடுல ஜிம்மு ஜூலிய பார்த்து, நீ மேன்ஷன் ஹவுஸ்ல தானே இருந்த, எப்படி அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச அப்படின்னு கேக்குறாரு. அதுவா, விக்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மரத்துக்குள்ள போன உடனே ஒரு பங்கருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ தம்பி, ஓ அந்த ட்ரீயா, ஃபாரவே ட்ரீ அதுக்கு பேரு, விக்டர் என்கிட்ட அந்த மரத்தை பத்தி சொல்லியிருக்காரு, அதுக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட்டாரு, அது வேற ஒரு இடத்துல இருந்து விழுந்துச்சு, அதே மாதிரி நீ உள்ள போன வேற ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்திருக்க, விக்டர் வேற எங்கேயாவது போயிருப்பாரு, நம்ம விக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிறவ பயங்கரமா பயந்து போயிடுறா. கரெக்டா அந்த வீட்டுக்கு ஜேடு வரான். அந்த சிம்பிள் எல்லாம் கண்டுபிடிச்சான்ல, அதை பத்தி பேசுறதுக்கு ஜூலிய கிட்ட வரான். ஆனா ஜிம்மு விட மாட்டான். ப்ளீஸ் ஒன்னா கேளு, பேசுற நிலைமையில ஜூலி இல்ல, இந்த சிம்பிள்ஸ் அது இதெல்லாம் விட்டுட்டு ரேடியோவில் ஃபோக்கஸ் பண்ணு. நான் போய் மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு சிக்னல் கிடைச்சிது, ஆனால் அந்த சிக்னல் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, அதனால அந்த டிரான்ஸ்மிட்டரை உயரமான பில்டிங் மேலே எங்கேயாவது இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவன் மைண்டு ரேடியோ பக்கம் திரும்புது. அதனால மேன்ஷனுக்கு போய் டானா கிட்ட இந்த ரேடியோ பற்றி சொல்றாங்க. அவங்களும் சரி என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா மேன்ஷன்ல அந்த கிரீச்சர்ஸ் பூந்ததுனால அங்க இருக்க மக்கள்லாம் இப்போ டவுன்ல தான் இருக்காங்க. ஷெரீஃப் அவரோட பையனை பாக்குறாரு. நான் காட்டுக்குள்ள எதனா வழி இருக்குதான்னு பார்க்க போறேன், நீ எதனா என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேக்குறாரு. அவன் அவரை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அடச்சே, இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் காட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. ஃபாத்திமா அவங்கிட்ட வந்து நடந்த விஷயத்தை யோசிச்சு பாரு, உங்க அப்பா ஒரு தப்பும் பண்ணல, அவ சொன்ன உடனே தான் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாக்குறான். எல்லாரும் மாற்ற மாதிரி தான் ஒரு ரோட் ட்ரிப்ல ஷெரீஃபும் அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் வந்துட்டு இருந்திருக்காங்க. குறுக்குல ஒரு மரம் விழுந்து ரிட்டர்ன் போறேன்னு சொல்லி இந்த டவுன்ல வந்து மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபாதரை தான் பாக்குறாங்க. அந்த ஃபாதர் அவங்க கிட்ட வந்து நைட் ஆக போது, ரீச்சஸ் வரப்போது, என்கிட்ட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ்மெண்ட்ல தங்க வைக்கிறாரு. இந்த டைம்ல அவங்க டாலிஸ்மேன் என்ற கல்லை எல்லாம் கண்டுபிடிக்கல. மொத்தமா கவரா இருக்கிற ஒரு இருட்டான பேஸ்மெண்ட்ல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்து பாக்குறாங்க, பேஸ்மெண்ட்ல இல்லாம வெளியே இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷெரீஃப் ரொம்பவே பயப்படுறாரு. அங்க இருக்கிற மக்கள்லாம் ஆர்கனைஸ்டாவே இல்லாம இருக்கிறதுனால நம்ம பாய்டு அவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கடைசியா ஷெரீஃபா மாறுறாரு. பல பொறுப்புகளை அவர் தலைமையில வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் பகல் டைம்ல தேட ஆரம்பிக்கிறாரு, எதனா பொருள் கிடைக்குதான்னு. அப்ப கிடைச்சதுதான் அந்த டாலிஸ்மன் கல்லு. அவரு காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வருது. அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நைட் ஆயிடுது. அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறாரு. ஒரு குகை மாதிரி இருக்கிறதுக்குள்ள விழுந்துடுறாரு. ஆனா அந்த ஜந்துக்கள் அந்த குகைக்குள்ள வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த குகை ஃபுல்லாவே அந்த டாலிஸ்மன் கல்லுங்க இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஜந்துக்களை உள்ள வர முடியாம தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா கல்லையும் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு வந்தா ஷெரீஃபோட ஒய்ஃப் துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சுட்டுட்டு இருக்கா. கன்னை அவர் ஒய்ஃப் கிட்ட பாயிண்ட் பண்ணி, ஏன் இப்படிலாம் பண்ற, ஏன் எல்லாரையும் சுடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் இது எல்லாமே கனவு தான், நான் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் பையன் ஓடி வரான். அந்த பையனை குறி பார்த்து சுட போறா, பையனை சுற்ற போறா அப்படின்னு சொல்லி பாய்டே அவன் ஒய்ஃபை கொன்னுட்றான். இதனால தான் இந்த பையன் அவங்க அப்பா மேல கோவமா இருக்கிறான். இப்போ அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து அப்பா மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். பாய்டு காட்டுக்குள்ள போகும்போது அவன் பையன் அங்க வந்து அவனை கட்டி பிடிச்சி அவரை வழி அனுப்பும் போது கேபின்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவன் சாராவை பார்த்துடுறான். சரி இங்க பாரு, அவளை பார்த்தேன்னு சொல்லி டவுனுக்குள்ள போய் யார்கிட்டையும் சொல்லிக்காத, ஏன்னா இவன் மூலியமா தான் நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்க போறோம், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி பையனை டவுனுக்குள்ள அனுப்பிட்டு சாராவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மேன்ஷனை சரி பண்ண போறாங்க. அதோட ஜிம்மும் ஜேடும் அந்த ரேடியோக்கான அந்த ஆண்டனாவை அந்த வீட்டுக்கு மேல செட் பண்ண போறாங்க. இதுக்கான வேலைகளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சாராவை கூட்டிட்டு ஷெரீஃப் காட்டுக்குள்ள போகும்போது சாராவை பார்த்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குட்டி பையனை மட்டும் நான் கொல்லலைன்னா எல்லாரையும் சாகடிச்சிருவேன்னு சொல்லி அந்த குரலை என்கிட்ட சொல்லிச்சு, அதனால்தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சரி சாரா எல்லாரோட நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி தொடர்ந்து காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான மரம் ஒன்று இருக்கு. அந்த
மரத்துல பாட்டில் எல்லாம் யாரோ தொங்க விட்டுருக்காங்க. அந்த பாட்டிலுக்குள்ள சின்ன சின்ன சீட்டுகள்லாம் இருக்கு. அந்த சீட்டெல்லாம் வெளியே எடுக்கலான்னு பாய்டு ட்ரை பண்ணும்போது சாராக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப டவுன்ல ஜிம்மும் ஜேடும் நிறைய பேட்டரிய கார்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா எதுலயுமே சார்ஜ் இல்ல. சார்ஜ் பண்ண ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைட்ல டேபிதா விக்டர் வரைஞ்சிருக்கிற எல்லா டிராயிங்ஸையும் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஈத்தன் சொல்றான், இது எல்லாம் ஒரு ஸ்டோரி, இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அந்த டிராயிங்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் செத்து கிடக்கிற டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு விக்டர். அதெல்லாம் பார்த்துட்டு டேபிதா இதுக்கு மேல இந்த டிராயிங்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி பசங்களை பார்க்க விடல. நைட் டைம் ஆக போகுது. பாய்டுக்கு பதிலா கெனி தான் பொறுப்புல இருக்கிறாரு. மணி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றான். காட்டுக்குள்ள டென்ட்டை போட்டு ஒரு டாலிஸ்மேன் கல்ல தொங்க விட்டு சாராவை படுக்க வச்சிருக்காரு பாய்டு. சாரா மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. பாய்டு சாரா கிட்ட அந்த பாட்டில எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் உனக்கு தலைவலிச்சுது அப்படின்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த சீட்ல என்ன இருந்தது அப்படின்னு கேக்குறா. ஏதோ 1864 ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சாரா சொல்றா, என் காதுக்குள்ள கேட்ட குரல் ஒரு பொண்ணோட குரல். இந்த காட்டுக்குள்ள அந்த கிரீச்சர்ஸ் தவிர பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. உடனே டவுனுக்கு போக சொல்லுது அந்த வாய்ஸ். என்ன ஃபிஷ் அண்ட் லவ் கிட்ட சொல்லு, ஃபிஷ் அண்ட் லவ் கிட்ட சொல்லுன்னு ஏதோ சொல்லுச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஷெரீஃப்க்கு ஷாக்கு. ஏன்னா ஃபிஷ் அண்ட் லவ்னு ஒரு பட்ட பேரை வச்சு பாய்டோட ஒய்ஃப் தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஷெரீஃபோட ஒய்ஃப் தான் சாரா மூலியமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே சத்தம் கேக்குது. டென்ட்டையே புடிச்சு ஆட்ட ஆரம்பிக்குதுங்க. டென்ட் கவுந்த உடனே வெளியே ஃபுல்லா வெளிச்சம். டவுன்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா அந்த ஆண்டனாவை காலனி ஹவுஸ் மேல வச்சிடறாங்க. ஆனா ஒரு ப்ராப்ளம், கரண்ட் மட்டும் இல்ல. அந்த பவர் எப்படி வர வைக்கணும்னு ஜேடு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஃபியூஸ்ல மட்டும் பவர் இருக்கு, அப்போ இருக்கிற எல்லா ஃபியூஸ்ல இருந்தும் பவர் எடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துல இருந்தும் பவர் எடுக்கிறாங்க. ஜிம்மும் ரேடியோல பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சைட்ல இருந்தும் வாய்ஸ் வருது. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷம். ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற லொகேஷன்லாம் சொல்லி யாராவது ஹெல்ப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு கேட்கறான். அந்த சைட்ல இருந்து அந்த வாய்ஸ் பேசுறது ஜிம்மு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. உங்க ஒய்ஃப் டேபிதா அந்த பள்ளத்தை தோண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஜிம்மோட ஒய்ஃப் பள்ளத்தை தோன்ற விஷயம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரேடியோல பேசுற இந்த ஆளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி வேகமா அவன் வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டுல டேபிதா பெரிய பள்ளம் மாதிரி தோண்டி கடைசியா ஒரு கான்கிரீட் மாதிரி இருக்கிற கல்லை உடைக்கலான்னு போகும்போது அந்த ஃப்ளோரே கிராக் ஆகி உள்ள கீழே போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல விக்டர் இருக்காரு. டேபிதா நீ எப்படி இங்க வந்த, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் தான் நீ இங்க வருவேன்னு என்கிட்ட சொன்னான். அதுவும் இல்லாம நம்ம இப்ப அந்த கிரீச்சர்ஸ்லாம் தூங்குற இடத்துல இருக்கிறோம், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி விக்டரு அவளை கூட்டிட்டு வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல மேல அவங்க வீட்டுல இருந்த பொருள் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து அந்த பள்ளம் மூடிக்குது. நம்ம ஜிம்மு அங்க வந்து பார்க்கும்போது அந்த பள்ளமே மூடி இருக்கு. அதை பார்த்துட்டு டேபிதா உள்ள மாட்டிட்டு செத்துட்டாலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா உடஞ்சு போயிடுறான். சீனு மறுபடியும் காட்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. ஷெரீஃபும் சாராவும் டென்ட்ல பார்த்த அந்த பயங்கரமான லைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா காடு ஃபுல்லா வெள்ளையா ஒரு மாதிரி டஸ்ட் மாதிரி மூடிட்டு இருக்கு. ஷெரீஃப்க்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு புரியவே இல்லை. சாரா உடனே நான் சொன்னல அந்த வாய்ஸ் நம்மள திரும்பி போக சொல்லுச்சு, ப்ளீஸ் நம்ம டவுனுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஷெரீஃப் அதுக்கு உனக்கு கேட்டது என் ஒய்ஃபோட வாய்ஸ் தான், அப்படின்னா நமக்கு அவ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு மறுபடியும் இல்ல ஒருவேளை கிரீச்சர்ஸ் தான் என் ஒய்ஃப் வாய்ஸ்ல உன்னோட பேசி நம்ம தப்பான வழியில போகணும்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுதோ, அப்படின்னா நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம், நான் திரும்ப போக மாட்டேன்னு டிசைட் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணும்போது அந்த ஒயிட் டஸ்ட் இன்னும் அதிகமாகுது. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அது டஸ்டே இல்ல, ஜெயண்ட் ஸ்பைடர் வெப்ஸ். காடு ஃபுல்லா பெரிய பெரிய சிலந்தி வலை. அதுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்கிற மாதிரி சவுண்ட் வருது. ஷெரீஃப் உள்ள போய் பார்க்கும்போது ஷாக்கு, அது அவரோட ஒய்ஃப் மாதிரி தெரியுது. உடனே அவங்கள காப்பாத்த ஓடுறாரு. ஆனா அடுத்த செகண்டே பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாம் ஷெரீஃபை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பாய்டு உடம்பு ஃபுல்லா கடிக்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம ஷெரீஃபும் சாராவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஷெரீஃபோட மனசு மொத்தமா உடஞ்சு போயிடுது. என் ஒய்ஃபை நான் பார்த்தேன், நீ மட்டும் டவுனுக்கு திரும்பி போ, நான் என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாரா உடனே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கூடயே கிளம்புறா. கொஞ்ச தூரம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லைட் ஹவுஸ் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போதான் ஷெரீஃப்க்கு புரியுது, டென்ட்ல இருக்கும் போது பார்த்த
அந்த மிஸ்டீரியஸான லைட்டு இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து வந்த லைட்டா தான் இருக்கும். அதே நேரத்துல மழையும் செமையா பெய்ய ஆரம்பிக்குது. இந்த காடு அவங்க நினைச்சதை விட பல மடங்கு பயங்கரமா இருக்கு. சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கும்போது சாரா கண்ணுக்கு மறுபடியும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் தெரியறான். அந்த பையன் அவங்கள ஒரு ஃபேரவே ட்ரீ கிட்ட கூட்டிட்டு போறான். கை காமிச்சு இதுக்குள்ள போங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சிக்னல் கொடுக்கறான். சாராவும் புரிஞ்சுக்கிட்டு ஷெரீஃப் நான் சொல்றத நம்புங்க, சீக்கிரம் அந்த மரத்துக்குள்ள போங்க அப்படின்னு அவசரப்படுத்துறா. ஷெரீஃபும் யோசிக்காம அந்த மரத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அடுத்த செகண்ட் அவரு டெலிபோர்ட் ஆகுறாரு. ஆனா டவுனுக்கு இல்ல, ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கிற இடத்தோட அடிவாரத்துக்கு வந்து லேண்ட் ஆகுறாரு. நல்ல வேளை கிணறுல தண்ணி இல்ல. ஷெரீஃப் லைட்டர் ஆன் பண்ணி சுத்தி பாக்குறாரு. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கே புரியாம ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 1 முடியும் போது நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காத நிறைய மிஸ்டரிஸ் இருக்கு. இந்த டவுன் என்ன, கிரீச்சர்ஸ் யாரு, ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் யாரு, ஃபேரவே ட்ரீ எப்படி ஒர்க் ஆகும், லைட் ஹவுஸ் என்ன சீக்ரெட், இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் அடுத்த சீசன்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க. சோ அடுத்த சீசன் ரீகேப்பை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த சீசனோட ரீகேப் கீழே லிங்க்ல கொடுத்திருக்கேன், பிளேலிஸ்ட்லயும் கொடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரோல் மேனியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூவா போஸ்ட் பண்ண ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.